ஜெயமோகன் சிறுகதைகள். துளி. வாசிப்பது சந்தீப். காலையிலிருந்தே கோபாலகிருஷ்ணன் திமிரி, தலையாட்டி, உருமிக் கொண்டிருந்தான். அருகே சென்ற ராமன் நாயரின் தோளை தும்பிக்கையால் தட்ட அவர் நிலை தடுமாறி தின்று மிச்சம் போட்டிருந்த ஓலை மட்டைகளில் கால் வைத்து தென்னை மரத்தை பிடித்துக் கொண்டு நின்று, என்னடே ஆச்சு? டேய், என்ன என்ன உனக்கு? என்றார். கோபாலகிருஷ்ணன் பர்றாங் என்றான். என்னருகே நின்றிருந்த கருப்பன் வவ் வவ் என்று வாலைச் சுழற்றி குதித்தது. வே, அந்த நீக்கு பிடிச்ச நாய அந்தால கொண்டு போவோம். அதைக் கண்டாலே இவனுக்கு பிடிக்கல்ல என்றார் ராமன் நாயர். ரெண்டாளும் பிரண்டாக்குமே என்றேன். பின்ன என்ன மசத்துக்கு அவன் இவனை குறைக்கான்? நான் கருப்பனை பார்த்தேன். அவர்களுக்குள் என்ன பிரச்சினை? உண்மையாகவே கருப்பன் கோபாலகிருஷ்ணனின் அருகே செல்லவில்லை. வழக்கமாக அவன் கோபாலகிருஷ்ணனின் கால்களுக்கு அடியில் நின்றிருப்பான். பிண்டம் தொப் தொப் என விழும்போதோ மூத்திரம் சடசடவென கொட்டும்போதோ திடுக்கிட்டு வெளியே ஓடி வந்து விடுவான். நான் ஆனைக்கு என்னமோ பிடிக்கல்ல என்றேன். என்ன பிடிக்கல்ல? திருவிழா கூடின பிறகு அவனுக்கு என்ன குறை? நேத்து மட்டும் 48 தேங்காயும் 16 கருப்பட்டியும் தின்னிருக்கு. பச்சை மட்டை ஓலை வேறே. இதுக்கு மேலே தின்னா ஊரு நாரேறும். அதில்ல. அவன் மனசுக்கு என்னமோ பிடிக்கல்ல என்றேன். அவனை கூர்ந்து நோக்கிவிட்டு என்னை பார்த்த ராமன் நாயர், எப்படி சொல்லுது பிள்ளை என்றார். அவன் தலைய குலுக்குதான்லா? காதிலே வல்லதும் கேறியிருக்குமோ? ராமன் நாயர் அவன் காதை கூர்ந்து பார்த்தார். தன் உடலில் ஏதாவது பகுதி கூர்ந்து பார்க்கப்படுவது கோபாலகிருஷ்ணனுக்கு பிடிக்கும். ராமன் நாயர் அவன் குதத்திற்குள் எட்டிப் பார்ப்பதற்காக அரை மணி நேரம் வாலை தூக்கிப் பிடிக்கவோ, கீழே அமர்ந்து அவன் கலப்பையை பார்ப்பதற்காக பின்காலை தூக்கி 3 காலில் நிற்கவோ அவனுக்கு தயக்கமே இல்லை. ஒண்ணுமில்லை. என்னமோ சும்மா கிடந்து அலப்பறை செய்யுதான்னு நினைக்கேன். அவர் கிளம்பிய போது கோபாலகிருஷ்ணன் தலையை குலுக்கி துதிக்கையைச் சுழற்றி பர்றாம் என்று ஓலமிட்டான். துதிக்கையால் மாறி மாறி முன் கால்களை தட்டிக் கொண்டான். நீங்க இங்க நிக்கணும் பிள்ளே. எனக்கு சோலி கிடக்கு. இப்பம் வந்திருதேன் என்றார் ராமன் நாயர். தனியா நிக்க பயர்துன்னு நினைக்கேன். குளிப்பாட்டணும்லா என்றேன். ஆமா, திருவிழா சாயங்காலம்லா. 12 மணிக்கு தொடங்கினா 3 மணிக்குள்ள குளிப்பாட்டி பட்டம் கெட்டி ஒருக்கி நிறுத்திப் போடலாம். கோபாலா, மரியாதைக்கு இருந்துக்கோ. 4 ஆளு கூடுத ஸ்தலமாக்கும். உனக்க அப்பன் தென்னிமலை கேசவனுக்கு பேரை களையப்பிடாது கேட்டியா? தென்னிமலை கேசவனை நீரு கண்டதுண்டா? பின்ன நான் எனக்கு அப்பனுக்க கூட போய் அதுக்கு பிண்டம் அள்ளியிருக்கேன். அது என்ன ஒரு ஆனை, என்ன ஒரு தலையெடுப்பு. அதுக்கு மகன்னு பேரு. இந்நானுக்கே பச்சைப்பிள்ளை கையிலே வாழைப்பழத்தைக் கண்டா கூட கைய நீட்டிக்கிட்டு ஆனைன்னா ஒரு கெம்பீரம் வேண்டாமா? ராமன் நாயர் போனபின் நானும் கோபாலகிருஷ்ணனும் தனிமையிலானோம். கருப்பன் ஆர்வமில்லாமல் வாய்திறந்து நாக்கு வளைய கொட்டாவி விட்டுக்கொண்டு அப்பால் சென்று அமர்ந்து பின்காலால் காதைச் சொரிந்துவிட்டு கால் நீட்டி படுத்துக் கொண்டான். கோபாலகிருஷ்ணன் கண்களை சுருக்கி சுருக்கி மூடினான். படகு போல நிலை கொள்ளாமல் ஆடினான். உடலை தென்னை மரத்தில் உரசிக் கொண்டான். தென்னை ஓலைகளை சுருட்டி முன்காலில் அடித்து வாயிலிட்டு மென்று பாதிக்கூழாக்கி துப்பிவிட்டு பிரான் என்றான். அவனுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவன் அருகே சென்று நின்றேன். என் தோளில் கையை வைத்து ராம் என்றான். காதுகளை முன்னால் விடைத்து மீண்டும் ராம். உடம்புக்கு ஏதாவதா? கண்களில் கண்ணீர் இல்லை. மூக்கின் நுனியில் சீழ் இல்லை. காலை மிகையாக தூக்கியிருக்கவுமில்லை. பிண்டத்தில் புளித்த வாழையும் இல்லை. டே, அங்க என்ன செய்யுதே? என்று வேட்டியை மடித்துக் கட்டியபடி ஓடிவந்த அப்பு அண்ணன் கூப்பிட்டார். உனக்கு அம்மை அங்க உன்னை வெளிச்சிட்டிருக்காளே. ஆனை தனியா நிக்குதே. ஆனைக்கு நீ கூட்டாக்கும். போலே. வீட்டுக்குப் போ. ராமன் நாயரு. அவரா நீயா பாகன்? வீட்டுக்குப் போ. நான் அண்ணன் இங்க நிக்கணும். ஆனை தனியா நிக்காது என்றேன். சரி நீ போ என்றார் அப்பு அண்ணா. நான் வீட்டுக்கு ஓடினேன். அங்கே ராமக்கப்பள்ளி தேங்காய் தொலித்துக் கொண்டிருந்தார். அம்மை விழிச்சுதே, கேக்கல்லையா? எங்க இருந்தது? நான் உள்ளே சென்றேன்.
அம்மா குத்து விளக்குகளை எடுத்து கொல்லை பக்கத்தில் அடுக்க தங்கம்மையும் எசிலியும் அவற்றை சாம்பல், புளி என எதையெதையோ போட்டு தேய்த்துக் கொண்டிருந்தார்கள். முற்றமெங்கும் பலவகையான பித்தளைச் சாமான்கள். சுற்றிவரு மேயும் கோழிகள். மாமரக்கிளையில் காகங்கள். எங்கடா போனே என்று அம்மா உள்ளிருந்து செம்பக்கலத்துடன் வந்தபடி சொன்னாள். ஆனை என்றேன். ஆனைய பாத்துக்கும். நீ ஆனை மேய்க்க வேண்டாம். இந்த தட்டையும் கலத்தையும் கொண்டு போய் கோயிலிலே கொடுத்திட்டு ஓடிவா. நான் அவற்றை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள் சென்றேன். அங்கே அலங்காரப் பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அப்பாவும் தங்கையா நாடாரும் வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தனர். தங்கையா நாடார் மூத்திரம் முகர்ந்த மாடு போல மேலுதட்டை வளைத்து மேலே தூக்கி என்னிடம், வே பிள்ளை இங்கே வாரும். என்ன அது என்றார். தட்டு என்றேன். தங்கையா நாடார் என்னை மரியாதையாக அழைத்தாலும் அடிப்பதும் உண்டு. அப்பாவின் இளமைக்கால நண்பர். டீக்கனார் அடிப்பதில்லை, கோபம் வந்தால் தாயோளிக்கமோனே என்பார். அவரும் அப்பாவின் இளமைக்கால நண்பர்தான். அங்கென கொண்டு வச்சிட்டு வந்து இந்த குருத்தோலையை கெட்டும். அம்மை விழிச்சாக. அங்க வரணும்னு. அங்கயா உற்சவம்? சாமி எழுந்தருளுகது இங்கனையாக்கும், சொன்ன சோலியச் செய்யணும் என்றார் தங்கையா நாடார். அப்பா அவன் ஆளொரு மன்னனாக்கும் என்றபின் வெற்றிலைச் சாற்றை காரிக்கொண்டார். கோயிலில் குருத்தோலை தோரணங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன. சுப்பிரமணியன், ஐயப்பன், தாணப்பன், சுருளன் குமார், தவளைக்கண்ணன் ஆகியோர் அலங்காரப் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குருத்தோலை நுனிகளில் தாமரை மலர்கள் கட்டி தொங்கவிடப்பட்டன. தூண்களில் சளையோலைகள் கட்டப்பட்டன. வாசல் வளைவாக 3 ஏணிகளைக் கட்டி அவற்றை சளையோலையால் மூடியிருந்தனர். ஏற்றிக்கட்ட வேண்டிய உலத்திக் குலை தடையில் கிடந்தது. கோயிலின் பெரிய திண்ணையில் இடுப்பளவு உயரத்திற்கு மலர்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அவற்றை சுற்றி அமர்ந்து நாணியம்மையும் கோலம்மையும் அப்புப் பாட்டாவும் பாச்சுப் பாட்டாவும் ஆரம் கட்டிக் கொண்டிருந்தார்கள். கைகள் மிக வேகமாக சுழல மலர்கள் நாரில் சென்று அமர்ந்து சுற்றிச் சுற்றி மாலையாக மாறி நீண்டு வளைந்து கொண்டிருந்தன. அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். 5 மாச கொரப்பிள்ளைக்கு அம்பிடு முடி இருக்குமாட்டி? நாம காணாத கொரப்பிள்ளையா? என்னமோ போ. காலம் கலிகாலமாக்குமே. சலையோலை கெட்டனும் கொச்சேமான். சுற்றுச்சுவர் மேலே நின்றிருந்த தவளைக்கண்ணனின் விரிந்த உள்ளிஜாருக்குள் அவன் கொட்டைகள் தளர்வாக தொங்குவது தெரிந்தது. இந்த ஆனை எதுக்கு கிடந்துக்கிறது என்றார் தங்கையா நாடார். அதுக்கு காலையிலே ஓலை வச்சிருக்க மாட்டான் என்றார் அப்பா தே ராமன் நாயர். எங்க? அவரு ஒரு சோலியாட்டு. சோலி? அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியும். ஆனைக்கு தீனி இருக்காவே என்றார் தங்கையா நாடார். இருக்கு. தண்ணியும் கொடுத்தாச்சு. அது அழுதுகிட்டே இருக்கு. என்னான்னு தெரியல என்று நான் சொன்னேன். வலி இருக்கோ என்றார் தங்கையா நாடார். இல்ல. டீக்கனார் உள்ளே வந்து மேல்வேட்டியால் முகத்தை விசிறியபடி அமர்ந்து, என்னம்பா வெயிலு? ஏம்பே ஆனை கடந்து நிலவெளிச்சுது என்றார். அதுக்கு என்னமோ மனசுக்குள்ள வெப்ராளம். நேத்து வெடி பொட்டிச்சதுனால இருக்குமோ? அது கேக்காத்து வெடியா என்றார் அப்பா. நேற்றுத்தான் விழா தொடங்கியிருந்தது. அந்தியில் வெடி போட்டு உலகறிவிப்பு செய்தார்கள். இன்று காலை முதல் கொடியேற்று உற்சவ பூசை. அந்தியில் சாமி எழுந்தருளல். மகாதேவரும் தேவியும் சேர்ந்து ஊரைச் சுற்றி வருவார்கள். ஆற்றுக்குச் சென்று ஏதோ பூசைகள் செய்து திரும்ப கொண்டு வந்து முகமண்டபத்தில் வைப்பார்கள். அங்கே மீண்டும் பூஜை. நாளை காலை சரஸ்வதியாமத்திற்கு முன் மீண்டும் கருவறைக்குள் சாமிகளை வைத்துவிட்டு உஷத் பூஜை. நாளை காலை முதல் மத்தியானம் வரை அன்னதானம். 1000 இலை விழும். கோயிலை ஒட்டி துரப்பன் மாதவனின் தென்னந்தோப்பில் கொட்டகை போட்டு உருளிகளை இறக்கியிருந்தார்கள். மாட்டு வண்டிகளில் கோயில் முகப்பில் வந்து சேர்ந்து புளியம்பிறகை 7-8 பேர் சுமந்து அங்கே கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். கலவரையை ஒட்டி இன்னொரு கொட்டகையில் அரிசி, பருப்பு, பயறு, வெல்லம் எல்லாம் காலையிலேயே கொண்டு சென்று வைக்கப்பட்டிருந்தது. அங்கே நாணுநாயர் காவலுக்கு இருந்தார். காய்கறிகள் கருங்கல் சந்தையிலிருந்து நள்ளிரவில்தான் வந்து சேரும். தேங்காய் முழுக்க அப்பாவின் நன்கொடை. வெல்லம் டீக்கனாரின் நன்கொடை. தங்கையா பெருவட்டர் அரிசி. நெய் கோலப்பன் பிள்ளை. காலாயம் வீட்டிலிருந்து மளிகைச் சாமான்கள். எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டபடி வேட்டியை தூக்கி அக்குளில் இடுக்கிக் கொண்டு மாதேவன் பிள்ளை ஓடிக்கொண்டிருந்தார்.
எவரை எதை ஏவுவது என்று தெரியாமல் எதிர்ப்பட்ட எல்லாரையும் வசைபாடுவது அவருடைய வழக்கம். அப்பா ஆனையாக்கும் உற்சவத்திலே ஐசரியம் என்றாரு. அதாவது சத்தியிலே பிரதமன் மாதிரி உள்ளதாக்கும் என்றார் டீக்கனார். ஆனை என்னத்துக்குடே நிலவிழிக்குது என்றபடி மாதேவன் பிள்ளை வந்தார். டீக்கனார் 6 மதிலுக்கேறிச் சாடினாலும் ஆனைக்கு தெரிஞ்சு போடும் என்றார். மாதேவன் பிள்ளை கண்களைச் சுருக்கி வேதக்காரனுகே கோயிலுக்குள்ள பேசப்பிடாது என்றார். வேதக்காரன் வேங்கித்தார வெல்லம் வச்சில்லாவே உம்ம சாமிக்கு பாயசம். மாதேவன் பிள்ளை சிவன் மண்டையோட்டிலே பிச்சை எடுத்தாரு, அப்பம் அவருக்கு பிச்சை போட்டவெல்லாம் அவருக்கு ராசாவாலே என்றார். எங்க இயேசு சாமியும் அப்பா அவருக்கு ஒருபடி பிச்சை இட்டிட்டுண்டு. 6 வேலிக்கேறிச் சாடினது என்றார் தங்கையா நாடார் ஆவலாக. நீ வாயை மூடலே. கோயிலிலே பேசுற பேச்சா இது? வார்த்தையிலே ஒரு கட்டுப்பாடு வேணும். அயோக்கிய தாயோளிகே, மட்டுமரியாதை இல்லாம பேசினா கோயிலுக்குள்ள சுண்ணியா விளங்கும் என்றார் மாதேவன் பிள்ளை. ஆனை கடந்து விழிக்குதது நல்ல லட்சணமில்லை. அதுக்கு என்னமாம் குறி தெரிஞ்சிருக்கும் என்றார் தங்கையா நாடார். மனுஷனுக்கு 6 அறிவு, நாய்க்கு 7 அறிவு, ஆனைக்கு 8 அறிவுண்ணாக்கும் கணக்கு. மத்த ஆனை எப்பம்லே வருது என்று அப்பா கேட்டார். திற்பரப்பிலே இருந்து கிளம்பியாச்சு. இப்பம் வந்து போடும் என்றார் தங்கையா நாடார். அவன் ஆனை என்ன ஒரு தலையெடுப்பு. அவனுக்கு அப்பன் கொச்சுகணபதியை நான் கண்டிட்டுண்டு. குடும்பத்திலே பிறந்தவனுக்கு லட்சணமுள்ளவன். நின்னா தலை இப்டி நிற்கும். பூவு கண்டா பூத்த கொன்றை போலே. அவன் திருவாதிரை நட்சத்திரமில்லா என்றார் மாதேவன் பிள்ளை. ஆமா, 8 சுழி 8 சக்கரம். அவனுக்கு யோகம் வேற. இவனுக்கு என்ன கணக்கு என்றார் டீக்கனார். இவனும் மோசமில்லை. இவன் ரோகிணி. கிருஷ்ணனுக்கு நட்சத்திரம். கொஞ்சம் விளையாட்டு உண்டு என்றார் அப்பா. நான் என்னைய காவலுக்கு நிப்பாட்டிட்டாக்கும் ராமன் நாயரு போனாரு என்றேன். பின்ன எதுக்குடே நீ வந்தே என்றார் டீக்கனார். என்னைய அப்பு அண்ணா போவச் சொன்னார். நான் அவர அங்கின நிக்கச் சொன்னேன். விளங்கீரும் அப்புவ நான் இப்பம்தானே பார்த்தேன். நெய்கொண்டு வாரதுக்கு போனான். அப்பா பதறி எழுந்து ஏல ஆனை தனியாட்டு நிக்காதலே. சங்கிலிய அறுத்துப் போடும்லே என்றார். வாசல் இருட்டாகியது. மொத்தக் கதவையும் நிறைத்தபடி கருமையாக நின்ற கோபாலகிருஷ்ணன் பர்றாம் என்றான். டேய் அவன் உள்ள வந்துடப் போறான், சந்து கிடைச்சா உள்ள கேறிருவான் என்றபடி அப்பா ஓடினார். டீக்கனாரும் தங்கையா நாடாரும் அதை நோக்கி ஓடினார்கள். அப்பா அவன் மத்தகத்தை தட்டி என்னடே, என்ன பிரச்சனை உனக்கு என்றார். என்னமோ செய்யுது அவனுக்கு. நிலை கொள்ளல்ல என்றார் டீக்கனார். வெல்லம் வேணுமானா கொடுத்து பாப்பமா என்றார் அப்பா. அதுக்கு தீனி வேண்டாம். நம்மளை கெட்டிப்பிடிக்க பாக்குது பாருங்க. என்னமோ துக்கம். கோபாலகிருஷ்ணன் அப்பாவையும் தங்கையா நாடாரையும் மாறி மாறி துதிக்கையால் தழுவினான். தலையை ஆட்டி பெருமூச்சு விட்டான். அதுக்கு உடம்புக்கு ஒண்ணுமில்லை என்றார் அப்பா. நல்ல இலைமணமாக்கும் மூச்சிலே வாரது. சங்கிலிய அத்துப் போட்டே என்ற மாதேவன் பிள்ளை டேய் மக்கா வாடே. சங்கிலியிலே நில்லுடே. நீ நம்ம குட்டியில்லாடே என்று அவன் காதைப் பிடித்து அழைத்துச் சென்றார். கோபாலகிருஷ்ணன் என்னை பார்த்து நீயும் வாடே என்றான். வீட்டுக்குள் இருந்து முகவாயை நக்கியபடி வந்த கருப்பன் இவன் இங்க எப்பம் வந்தான் என்று கோபாலகிருஷ்ணனை சரித்துப் பார்த்தான். அப்பு அண்ணா வெள்ளச்சுமையோடு தோப்புக்குள் செல்ல தங்கையா நாடார் டேய் அப்பு, நீ ஆனைய சும்மா விட்டுட்டா போனே என்றார். நான் நாய நிப்பாட்டிட்டுல்லா போனேன். நாயை ஆனைக்கு காவலாட்டு. நல்ல விவரம். ராமன் நாயர் ஆற்றின் சரிவில் படியேறி ஓடிவந்து ஐயோ ஏமான், நான் இந்தா இங்க போயிட்டு வாரதுக்குள்ள சங்கிலிய அத்துப் போட்டானே என்றார். அவர் வாய் இருந்த விதமே அவருடைய பயணத்தின் நோக்கத்தை காட்டியது. டே நாரத்தண்ணிய குடிச்சுட்டா கோயில் ஆனைய மேய்க்குதே என்றார் டீக்கனார். ஐயே, இது சும்மா ஒரு மடக்கு தசமூலாதி அரிஷணமாக்குமே. மக்காவாடே, வந்து நில்லுடே. கோபாலகிருஷ்ணன் அவரை பிடித்து தள்ளிவிட அவர் தள்ளாடி விழுந்தார். கையூன்றி எழுந்து குறும்பு என்றார். அவனுக்கு இவன் மேலத்தான் கோபம். நீ என்னடே செய்தே
நான் என்ன செய்தேன்? நான் எனக்க பாட்டுக்கு. பாத்து எடுத்துப் போ. தூக்கி காலிலே போட்டு சவிட்டிருவான். ஆறு இவனா? ஒரு தவளைய சவிட்டிட்டு அழுது அலமுறையிட்டு ஒரு வாரம் நடுங்கிட்டு கிடந்த சென்மம்லா? ஏமானே, இவன் ஆனையிலே ஐயராக்கும். மீண்டும் கொண்டு சென்று தழைத்தபோதுதான் தெரிந்தது ஏற்கனவே ராமன் நாயர் அவனைக் கட்டியிருக்கவில்லை என்று. வழக்கமாக சங்கிலியை சும்மா காலருகே கொண்டு போய் அசைத்து ஒலி எழுப்பிவிட்டு அப்படியே விட்டுவிடுவதுதான் வழக்கம். சங்கிலியால் கட்டுவதைப் போன்ற அசைவும் ஓசையுமே கோபாலகிருஷ்ணனுக்கு போதும். அங்கேயே நின்று விடுவான். திரும்ப அந்த ஓசையை எழுப்பினால்தான் நகர்வான். கெட்டெல்ல இல்லையா என்றேன். ஏமானே, ஐயர அடிச்சவன் ஆயி கழுவி விடணும்னுட்டு சொல்லுண்டு கேட்டதா? அவனுக்கு பயந்தாக்குள்ளிகளாக்கும். இவன் ஐயரில்லா. கட்டிப்போடும். அவன் நல்ல சுபாவத்திலே இல்ல. ஆமா, கெட்டேற வேண்டியதுதான். குளிப்பாட்டணும். ஏமான் வீட்டுக்குப் போயி அப்பாவுக்கு பெட்டியிலே இருந்து ஒரு நல்ல பீடி எடுத்திட்டு வரணும் என்றார் ராமன் நாயர். இருந்தா ஒரு 2 ரூபா சக்கரமும் எடுக்கணும். கோயிலைக்கெல்லாம் தீவலையாக்குமே. கருப்பன் வந்து என்னடே செய்யுதீக? என்னும் பாவனையில் பார்த்த பின் படுத்தான். வேற சோலியில்ல என்று கொட்டாவி விட்டு தன் விலாவை நறுநறுவென்று பல்லை காட்டி கடித்தான். நேத்து ராத்திரி குறைச்சு தள்ளிப் போட்டு என்றார் ராமன் நாயர். வண்டி வந்தா குறைப்பான் என்றேன். கருப்பன் எழுந்து வாலை நீட்டி குறைத்தபடி பாய்ந்தோடினான். வேறு நாய்களின் ஓலங்கள் கேட்டன. மூலையம் வீட்டு டைகர் ஐயோ ஆனையாக்குமே. ஐயோ ஆனை வருதே என்று ஊளையிட்டுக் கொண்டிருந்தான். மத்தவன் வந்தாச்சு. திற்பரப்பு கொச்சுகேசவன் என்றேன். அவனாக்குமா தேவிக்க திடம்பு கேற்றுவது? 2லே 6க்கு தலையெடுப்புன்னு பார்த்து செய்வோம்னு அப்பா சொன்னாரு. தலையெடுப்புன்னா அவனாக்கும். இவனுக்கு ஒரு பம்மலு உண்டு. கிண்ணம் களவாண்டுட்டு போறது மாதிரி ஒரு நடை. நான் ஓடிப்போய் பார்த்தேன். கொச்சுகேசவன் வந்து கொண்டிருந்தான். தலையெடுப்பு அதிகம்தான். கோபாலகிருஷ்ணன் முகத்தில் அந்த அளவுக்கு செம்பூவும் இல்லை. அங்கே பூமரம் ஆடிக்கொண்டிருப்பது போல தோன்றியது. சூழ்ந்து குறைத்த நாய்கள் அழுது ஊளையிட்டு பின்னகர்ந்தன. கருப்பன் வாலை நீட்டியபடி எதிர்கொண்டு நின்றான். பின்னர் ஓடி என்னருகே வந்து என் பின்னால் நின்று கொண்டு குரைத்தான். கொச்சுகேசவன் நிதானமாகவே வந்தான். தரையிலிருந்து கூழாங்கற்களைப் பொறுக்கி சுருட்டிய கையில் வைத்திருந்தான். அவனுடைய பாகன் அணைஞ்ச பெருமாள் என்னிடம், பிள்ளை அப்பா உண்டுமா? புகையிலைக்கு ஒரு 2 ரூபா வேங்கித் தரணும் என்றான். அப்பா உள்ளே இருக்காரு. ராமன் நாயர் என்னடே அணஞ்சி, ஆனை மெலிஞ்சு போட்டே என்றார். மோனே ராமா, அப்படி நம்ம ஆனை மெலிஞ்சு உனக்க தொழுத்திலே கெட்ட வேண்டாம் கேட்டியா என்ற அணஞ்ச பெருமாள் அருகே வந்து முகம் சுளித்து மோப்பம் பிடித்து தேய் எரிப்பனாடே என்றான். அப்பா உள்ளிருந்து வந்தார். வாடே அணஞ்சி. எப்படிடே இருக்கான் கொச்சுகேசவன்? வாரப்ப ஏமானை கேட்டுக்கிட்டேல்லா இருந்தான் என்றான் அணஞ்ச பெருமாளு. எப்பம் ஆதாரமழுத்தாப்பீஸ் வழியாட்டு போனாலும் அருமையாட்டு கேப்பான், சாரு இருக்காரான்னு. கேப்பானே, எங்களுக்குள்ள இருப்புவசம் அப்டில்லா? எப்டிலே இருக்கே? டேய் கொச்சுகேசவா. அப்பா கொச்சுகேசவனின் மத்தகத்தை தட்டினார். அவன் அசைந்து துதிக்கையை அப்பாவின் மேல் வைத்தான். தங்கையா நாடார் டீக்கனார் இருவரும் பின்னால் வந்தனரு. இவனாக்கும் ஆளு தலையெடுப்பு. மகாதேவரை இவன் கொண்டு போனா போரும் என்றார் டிக்கனார். அவன் நின்னு களைப்பு மாறட்டும். நல்ல ஓலை வெட்டி வச்சிருக்கேன். கொண்டு போடு. 4 கருப்பட்டியும் எடுத்து வச்சிருக்கேன் கொடு என்றார் அப்பா. நமக்கு போயிலைக்கு என்று அணஞ்ச பெருமாள் இழித்தான். இந்தாடே. புகையிலைன்னா புகையிலை, வேற வல்லதும்னா பிறவு விளையாட்டு வேற ஆயிரும். ஐயே, நான் நிப்பாட்டியாச்சு. இங்க கெட்டு என்று அப்பா தென்னையைக் காட்டினார். அணஞ்ச பெருமாள் அந்த தென்னை மரத்தடிக்குச் செல்ல கருப்பன் முன்னால் ஓடி, இன்னா இங்கதான் நம்ம இடம்தான் என்று தென்னை மரத்தடியில் நின்று தன்னைத்தானே சுற்றிக் கொண்டான். ஏ தள்ளிப்போ. எங்கன்னாலும் சாடிக்கேறி நடுவிலே வந்து விழு என்று அப்பா அவனை தள்ளினார். நான் கோபாலகிருஷ்ணனை பார்த்தேன். அவன் செவிகளை அசைக்காமல் மடித்து சேர்த்து வைத்து துதிக்கையின் நுனியில் மூக்குமுழை நெளிந்து கொண்டிருக்க அசையாமல் நிற்பதை பார்த்தேன். அவன் வால்வேறு சுழிக்கப்பட்டிருந்தது.
ஏதோ தப்பாக நடக்கப் போகிறது என்ற உணர்வு ஏற்பட்டு நான் கொச்சுகேசவனை பார்த்தேன். கொச்சுகேசவன் துதிக்கை நீட்டி கோபால கிருஷ்ணனின் மனத்தை பிடித்தெடுக்க முயன்றான். கருப்பன் அவனருகே சென்று அவனைச் சுற்றிச் சுற்றி துள்ளி குதித்து ஒற்றைக் குரைப்பை எழுப்பினான். வாலைச் சுழற்றி வயிற்றைத் தாழ்த்தி காதுகளை மடித்தபடி நடனமாடி முனகினான். கொச்சுகேசவன் கருப்பனை நோக்கி, நீ ஆருடே மக்கா? நல்லவனா இருக்கியே என்று கேட்பது போல துதிக்கையை நீட்டிய தருணம் கோபால கிருஷ்ணன் பிளிறியபடி திரும்பி தலையை தாழ்த்தி கொம்புகளை முன்னால் நீட்டி கொச்சுகேசவனின் விலாவில் குத்த முயன்றான். கொச்சுகேசவன் அந்த ஒலி கேட்டு இயல்பாக விலகிக் கொள்ள அவன் கொம்புகள் அவன் முன்கால் அருகே உரசிச் சென்றன. கொச்சுகேசவனும் உரக்கப் பிளிறினான். அவன் பயந்து போய்விட்டிருந்தான். ராமன் நாயர் பாய்ந்து அப்பால் ஓடி, ஆனை, ஆனை, அடங்கானை, ஆனை அடங்கு என்று கூவினார். கொச்சுகேசவன் விலகிச் சென்று மடப்புரை சுவரோடு உடல் ஒட்டி குறுகி நின்று நடுங்கினான். அவன் உடல் ஒரு மாபெரும் கால்பந்து போல ஆகிவிட்டதாக தோன்றியது. ஓசை கேட்டு திகைத்த கருப்பன், என்னவாக்கும், என்னவாக்கும், சொல்லுடே என்று கோபாலகிருஷ்ணனை நோக்கி வர, போயிரு, கொன்னிருவேன் என்று கோபாலகிருஷ்ணன் கூச்சலிட்டு தலையை குலுக்கினான். சரி, இங்க நிக்கேன், நீ என்னன்னு சொல்லு என்று வாலைச் சுழற்றி உடலை குழைத்தான் கருப்பன். அணஞ்ச பெருமாள் கொச்சுகேசவனிடம், லே மக்கா, ஒண்ணுமில்லலே, நில்லு, ஒண்ணுமில்லை, நில்லுலே என்று ஆறுதல் படுத்தியபடிச் சென்று அதன் மத்தகத்தைத் தொட்டான். அது உடல் நடுங்கி இன்னொரு முறை பிரீச் என்று பிளிறியது. அப்பாவும் தங்கையா நாடாரும் தீக்கனாரும் பதறி பின்னால் சென்று கோயில் சுவர் அருகே நின்றனர். என்னலே இது, என்னலே என்றார் அப்பா. தங்கையா நாடார், ராமன் நாயரே, மதமொன்னும் இல்லல்லா என்றார். ஒண்ணுமில்ல, ஆனை பயந்து போனதாக்கும், கொஞ்ச நேரம் நின்னா சரியாயிடும் என்றார் ராமன் நாயர். அவனை அந்தாலே கூட்டிட்டுப் போலே, இவனுக்கு பக்கத்திலே நிக்க வேண்டாம், மேற்கு வாசலுக்கு கொண்டு போ, அங்கு தேருமுக்கிலே நிக்கட்டும் என்று அப்பா சொன்னார். அணஞ்ச பெருமாள் கொச்சுகேசவனை ஆனை இடத்தே என்று இடப்பக்கமாக திருப்ப கோபாலகிருஷ்ணன் பர்ரீங் என்று ஓங்கி ஒலி எழுப்பி தலையை குலுக்கினான். கொச்சுகேசவன், எனக்கு அப்போ, எனக்கு அம்மோ என்று முனகியபடி வாலை சுருட்டி உடலை குறுக்கி உதைப்பட்ட நாய் போல விலகிச் சென்றான். என்னலே ஆச்சு இவனுக்கு, ஏல எண்ணெய்க்கு 2 ஆளும் ஒப்பரம் நின்னு சாமி எடுக்க வேண்டியதாக்கும் என்றார் அப்பா. ஏமானே, நான் சொல்லிப் பாக்குதேன் என்றார் ராமன் நாயர். இவன் என்னமோ செய்திருப்பான் என்று தங்கையா நாடார் சொன்னார். அம்மையானே நாடாரே, நான் நிரபராதியாக்கும், ஒரு துடம் அரிஷ்டம் குடிச்சது உண்மை, அதும் கோரன் வைத்தியரு அம்பிடு அருமையாட்டு சொல்லுதாரேன்னு பார்த்தேன். கோரோயில் முருகன் மேலே ஆணை, இன்னா மகாதேவரு மேலே ஆணை, டீக்கனார் உனக்கு இருக்குவே நாயரே என்றார். ஏசுவானே, மாதாவானே என்றார் ராமன் நாயர். இனி வேணுமானா அல்லா மீதே ஆணைன்னு சொல்லுலே எரப்பாளி என்று தங்கையா நாடார் கூவினார். அல்லா மேலே ஆணையாக்கும் நாடாரே என்றார் ராமன் நாயர். தங்கையா நாடார் கடும் கோபத்துடன் முறைத்து ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்து தலையில் ஓங்கி அறைந்தார். சரி, இங்க நிக்க வேண்டாம், போவோம், அவன் பார்த்துக்கிடுவான் என்றபின் அப்பா செல்ல பிறரும் கூடவே சென்றார்கள். கோயிலின் மதில் மேலும் பக்கவாட்டிலும் அங்கிருந்த அத்தனை பேரும் முகங்களாக தெரிந்தனர். சுருங்கிய கண்கள், திறந்த வாய்கள், பெண்கள் வாய்மேல் விரல் வைத்திருந்தனர். ராஜம்மா கிழவி அப்பா கேட்க என்னம்பா செஞ்சு போட்டது, ஆதாரமெழுத்து ஏமான் இருக்காருன்னு ஒரு நினைப்பு உண்டுமா என்றாள். என்னலே இங்க, ஏல என்ன, போயி சோலிய பாருங்களே, ஆனை பிளிரை கேட்டதில்லையோ, இனி இப்பம் ஆனை பிண்டத்தை எடுத்து மோந்து பாப்பானுகள்னுல்லா தோணுது, போங்கலே என்றார் டீக்கனார். ஒவ்வொருவராக விலகினர். நான் அலங்காரம் செய்பவர்களுடன் நின்றேன். அனைவரும் அமர்ந்தனர். அப்பா ஒரு வெற்றிலையை எடுத்து கிள்ளினார். என்னவாக்கும், அவன் காலம் பரவே நின்னு கூவிக்கிட்டிருந்தான் என்றார் தங்கையா நாடார். என்னமோ பயந்து போட்டான். நான் அவனுக்கு இன்னொரு யானை வந்தது பிடிக்கல்ல என்றேன். என்னவே என்றார் தங்கையா நாடார். அவனுக்கு கொச்சுகேசவன் வந்தது பிடிக்கல்ல, அவன் காலம் பரவே கூவி வெளிச்சிட்டிருந்தான்லா, அவனுக்கு காலம் பரவே தெரியும், அது பிடி
அவன் இங்கென உற்சவக் கமிட்டியிலே இருந்தானோ என்று அப்பா சொன்னாரு. போடா, வீட்டுக்குப் போ. அவரு சொல்லுவது நியாயமாக்கும். ஆனைக்கு அப்படி ஒரு அறிவு உண்டு. கொச்சுகேசவன் வந்தது அவனுக்கு பிடிக்கல்ல என்றார் டீக்கனார். இப்பம் என்னடே செய்யுதது? ரெண்டும் இணங்கல்லேன்னா உற்சவம் குமையும்லா? ஒருத்தனை இறக்க வேண்டியதுதான். கொச்சுகேசவன் போகட்டும். இவன் இடையுதான்லா என்றார் பெருவட்டர். அதெட்டிடே? இவன்லா மகாதேவனுக்கு ஆளு. கொச்சுகேசவன் வரத்தன்லா? என்ன இளவொண்ணு தெரியல்லையே என்றார் பெருவட்டர். ராமன் நாயர் வந்து அவன் நடுங்குதான். ஓலை எடுக்க மாட்டேன்னு சொல்லுதான் என்றான். அப்படியே நிக்கட்டும், கொஞ்ச நேரத்திலே சரியாயிருவான் என்று அப்பா சொன்னார். அவனுக்கு கொச்சுகேசவன் வந்தது பிடிக்கல்ல. பொறாமையாக்கும். இருக்கும். போன மாசம் களியல் கிருஷ்ணன் கோயில் உற்சவத்திலே 2 ஆளும் இருந்தாக. அன்னைக்கு கொச்சுகேசவனாக்கும் தலைப்பத்துல நின்ன ஆனை. அப்ப இவன் என்னமோ நினைச்சிருக்கான். அணைஞ்ச பெருமாள் வந்து ஆனை நின்னு நடுங்குது. 8 மட்டம் மூத்திரம் போயாச்சு. நீ இருந்து எண்ணனியாக்கும் என்று அப்பா சீறினார். ராமன் நாயர் ஏமானே எனக்கு ஒரு ஐடியா என்றார். இப்பம் ஆம்பிளைங்க நடுவிலே சண்டையோ மற்றோ வந்தா என்ன செய்யுதோம்? அதைச் செய்தா என்ன? என்ன? ஒரு அரைக்குப்பிச் சாராயத்தை வாங்கி ஒரிடத்திலே இருந்து ஆளுக்கு பாதியா குடிச்சா 2 ஆளும் கெட்டிப் பிடிச்சு பிள்ளை பெறுத பருவம் ஆயிருந்தா? அதுக்கு ஆனைனா ஒரு முழுக்குப்பி போரும். ஸ்ரீ எரப்பாளி, கோயிலுக்கு உற்சவத்துக்கு வந்த ஆனைக்கு சாராயம் கொடுக்கச் சொல்லுதியா? அடிச்சேன்னா ஓடுலே. உள்ளது சொன்னா விலையில்லை என்றபடி ராமன் நாயர் திரும்பிச் சென்றார். அணைஞ்ச பெருமாள் மெல்ல அவர் சொல்லுகதிலே காரியமுண்டு என்றான். கொன்னிருவேன். போ. அணைஞ்ச பெருமாள் எனக்கென்ன? நம்ம ஆனைய இப்பம் அவுத்து விட்டா நேர திற்பரப்புல போய் நிற்கும் என்றான். என்னால முடியல்ல, நான் போறேன். என்னளவோ செய்யுங்க என்றார் அப்பா. இரும்பே. இது என்ன உம்ம சர்க்காரு வேலைன்னு நினைச்சீரா? பாப்பம்பே என்றார் டீக்கனார். அப்பா எழுந்து சென்று கொச்சுகேசவனைப் பார்த்தார். அவன் கண்ணீருடன் ஓலை எடுக்காமல் நின்றிருந்தான். இடது பின்னங்காலை சற்றே தூக்கியிருந்தான். ஏம்லே காலிலே அடிபட்டுதோ? நொண்டுதான். ஏமான் கண்ணால பார்த்ததில்ல? எங்க அடிபட்டது? வயித்திலேல்லா கோபாலகிருஷ்ணன் குத்தினான். அதும் படேல்ல. பின்ன ஏன் இப்படி நிக்கான்? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு தடவை அந்த காலிலே மரம் விழுந்து போச்சு. அப்பம் ஒரு 6 மாசம் வைத்தியம் பார்த்தம். அது சரியாகி 18 வருஷமாகுது. ஆனா இப்பமும் துக்கம் வந்தா இடதுகால இப்படி தூக்கி போடுவான். அப்பா சென்று அவன் முன்னங்காலை தொட்டு சரி போட்டுடே. போட்டுடே மக்கா என்றார். அப்பா அவனைத் தொட்டதும் மதில்களுக்கு அப்பால் கோபாலகிருஷ்ணன் பிரீங் என்று ஓலமிட்டான். டே, அது எப்டிடே என்னை பாக்குது? அங்க நின்னா எப்டி தெரியும் என்றார் டீக்கனார். இல்ல, அது பாக்குது. இங்க பாரு. அப்பா மீண்டும் கொச்சுகேசவனை தொட்டார். சுவர்களுக்கு அப்பால் கோபாலகிருஷ்ணன் பிளிரியது. பாத்தியா? ஆமால்ல என்ற தங்கையா நாடார் அவர் வந்து கொச்சுகேசவனைத் தொட்டார். சரியாக தொலைவில் கோபாலகிருஷ்ணன் பிளிரியது. டீக்கனார் சாத்தானுக்கு களி மாதிரில்லா இருக்கு என்றார். இன்னொரு தடவை அப்பா தொட்டார். அதே பிளிரல். அப்பா சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்தார். கோயிலின் மிகப்பெரிய மதில்தான் தெரிந்தது. எப்டி அதுக்குத் தெரியுது? இவன் வாரான்னு எப்டி தெரிஞ்சது? அதே மாதிரித்தான். அப்பா, இவன் வாயிலே என்னடே போட்டிருக்கான் என்றார். கல்லு. அது அவனுக்கு பழக்கமாக்கும். கல்ல பெருக்கி வாயிலை போட்டு வச்சிருப்பான். நல்ல பழக்கம். பாக்கு போட பழக்கிறாதே. விலை ஏறிடும். அவர்கள் திரும்ப நடந்தனர். தங்கையா நாடார் ஆனைக்கு 8 அறிவாக்கும். 9ஆம் அறிவும் ஒண்ணு உண்டு கேட்டியா என்றார் அப்பா. ஆனா இப்ப என்ன செய்யுதது? குத்தினவனுக்கும் ரோகம் குத்துப்பட்டவனுக்கும் ரோகம்னா எப்டி சாமியை எடுக்கது என்றார் தங்கையா நாடார். டீக்கனார் நம்ம பாஸ்டரை விழிச்சு ஒரு ஜெபம் பண்ணி பார்த்தா என்ன என்றார். கோயில் ஆனைக்கு ஜெபமா? ஆறுலே இவன். கர்த்தாவுக்க வசனம் எல்லாருக்கும் உள்ளதாக்கும். அத நீரு வச்சா போரும். இனி நீரு வந்து ஆனைக்கு ஞானஸ்நானம் முக்க வேண்டாம்.
தீக்கனார் இயேசுவே என முணுமுணுத்தார். பாவிகள மன்னிக்கச் சொல்லுதான் என்றார் அப்பா. வெட்டிருவேன் ஆறுலே பாவி. லே. நான் எனக்க சாமிக்க வசனத்தச் சொன்னேன். அத நீ சிலுவையிலே தொங்கிட்டுச் சொல்லணும்லே. நீரு போவும் வே. இல்லேன்னா தூக்கி மாமரத்திலே தொங்க விடுதேன், அங்க நின்னு சொல்லும். நான் வெளியே சென்றேன். ராமன் நாயர் பீடியை பிடித்தபடி தென்னை மட்டை மேல் அமர்ந்திருந்தார். என்னதே அப்பா என்ன சொல்லுதாரு? அவரும் தீக்கனாரும் சண்டை போடுதாவ. மாறி மாறி குண்டியிலே மண்டையால குத்தச் சொல்லும்பே. சர்க்காரிலே இருந்துட்டு 5 ரூபா சாராயத்துக்கு கணக்கு பாக்குதாவ. அந்த இந்திரா காந்திய வாரியலாலே அடிக்கணும். ஏன்? அவதானே சர்க்காரு? மொட்டச்சி. கருப்பன் மண்ணை பரபரவென நகங்களால் பிராண்டியபடி ஓடிவந்தான். யானையைச் சுற்றி ஓடியபடி வாலை நீட்டி குதித்தான். கோபாலகிருஷ்ணன் அவனை நோக்கி துதிக்கையை வீசி உருமினான். கருப்பன் தரையில் வயிற்றை அழுத்தி நீந்துவது போல முன்னால் சென்று கோபாலகிருஷ்ணனின் பின்காலை முகர்ந்த பின் பாய்ந்து விலகினான். மீண்டும் நீந்திச் சென்று இன்னொரு காலை முகர்ந்தான். இந்த நாயி அடிவாங்கி சாவப் போகுது. கருப்பன் கோபாலகிருஷ்ணனின் 4 காலையும் முகர்ந்தான். கோபாலகிருஷ்ணன் துதிக்கையை வீசினாலும் அதன் மேல் படவில்லை. கருப்பன் பாய்ந்து விலகி மறுபக்கம் ஓடினான். நான் அவன் பின்னால் சென்றேன். மேற்கு முற்றத்தில் வண்டி வந்து நின்றிருந்தது. சமையற் பொருட்களை கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அப்புப்பாட்டா இடையில் துணியைக் கட்டிக்கொண்டு எண்ணெய் கணக்கிட்டுக் கொண்டிருந்தார். அங்கே தென்னையில் கட்டப்பட்டு நின்ற கொச்சுகேசவனை அணுகிய கருப்பன் அவனிடமும் அதேபோல விளையாடினான். மண்ணில் தவழ்ந்து சென்று அவன் கால்களை முகர்ந்துவிட்டு தாவினான். ஒவ்வொரு முறை கருப்பனின் மூக்கு தன் காலில் பட்டதும் கொச்சுகேசவன் சிலிர்த்து உடல் குறுக்கினான். என்னவே செய்யுதான்? மோந்து பாக்குதான் என்றேன். அது தெரியுது, ஆனைய நாய் எதுக்கு மோந்து பாக்குதான் என்றான் அணஞ்ச பெருமாள். அப்புப்பாட்டா அணஞ்சி அது நாயாக்கும். பெருமாள் சங்க சக்கரத்தோட வந்து முன்னால நின்னாலும் மோந்துதான் பாக்கும் என்றார். சிவலிங்கம் நாக்கு காலத்தூக்கி ஒண்ணு கடிக்கும் என்றான் மூட்டை எடுக்க வந்த ஸ்டீபன். செருப்பால அடிப்பேன். வேதக்காரனுகளுக்கு என்னலை பேச்சு என்றார் அப்புப்பாட்டால். இந்து தர்மத்தை தொட்டுகளிச்சா களி தீயாக்கும் பாத்துக்க. கருப்பன் திரும்ப ஓடினான். நான் ஆச்சரியத்துடன் அதன்பின் ஓடினேன். மேற்கு வாசலை கடக்கும்போது தங்கையா நாடார் குரல் ஓங்கி கேட்டது. வேதக்கார நாய் வந்து எங்கிட்ட நாயம் சொல்லுதான். இவனை வெட்டிப் போட்டுடு நானும் சாவுதேன். ஏல வெட்டிலே வெட்டிலே பாப்பம். அப்பாவின் குரல் ஊடே புகுந்தது. லே நில்லுலே அடங்குலே. டே கரடி நீ போடே. இந்த நாய நான் இன்னும் நேத்துன்னு சகிக்கல்ல. 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு சிலேட்டை எடுத்து அவனுக்கதுன்னு சொன்னவனாக்கும் இந்த தாயளே. நீ எனக்கு பைசாவ திருடினேலே. பைசாவ திருடினது உனக்கு அப்பன் ரசாலம். அப்பனச் சொல்லுவியாலே. அறிஞ்சு போடுவேன் ஏல அறிஞ்சு போடுவேன்ல. அறிவே. லே வெட்டித் துண்டாக்கிருவேன். வெட்டிலே பாப்பம். ஏலே ஆம்புளைன்னா வெட்டிலே பாப்பம். ஏலே என்னலே இது? 2ஆளும் உங்க நாடா புத்திய காட்டுகீக. டே நீ ஆறுலே. மகாராஜாவுக்கு கோமணத்த அவுத்தா நீ பெரிய சாதியா? நீ அந்தால போலே. தீக்கனாரே நீராவது அந்தால போவும். அவன் எனக்க எனவன். அவன் சொல்லட்டும். நீரு நாயரு நீர் எப்டிவே எனக்கு சாதியச் சொன்னீரு? சொன்னா என்னலே செய்வீரு? வெட்டிப் போட்டுடு போவேன். சாதியச் சொன்ன சின்ன குடி பயக்கள என்னைக்கு வரை விட்டதில்லை. நான் அதை சற்றே நின்று மாமரத்தின் அடியில் ஒளிந்தபடி கேட்டேன். மூவருமே மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தனர். கைகளை வீசி கத்தினர். சொற்கள் குறைவுதான். பெரும்பகுதி வெறும் உருமல்கள் காரித்துப்பல்கள். மாதேவன் பிள்ளை ஊடே புகுந்து என்னடே இது? குடும்பக்காரங்கள மாதிரியா பேசுதிய என்றார். நீரு தள்ளிப் போவும் வே. நீர் ஆறுவே. நீரு வெள்ளாம்புள்ளையில்லா? நாயருக்கு வெள்ளாம்புள்ளை சப்போட்டா? செத்தி அறிஞ்சு போடுவேன். போயிரு. நீ செத்துவே. செத்திப் பாருலே. போடா மயிரே. நீ 8ஆம் கிளாஸிலே எப்டி ஜெயிச்சேன்னு தெரிஞ்சவனாக்கும் நான். நடுவே தங்கையா நாடாரின் மனைவி பொன்னம்மை உள்ளிருந்து வந்து இஞ்சேருங்க 5 ரூபா கொடுங்க என்றாள். சண்டை நடப்பதை அவள் அறிந்ததாகவே தெரியவில்லை.
தங்கையா நாடார் சண்டையிலிருந்து சற்றே அகன்று மடியிலிருந்து 5 ரூபாய் எடுத்துக் கொடுக்க அவள் வாங்கிக் கொண்டு அப்பாவிடம் புன்னகைத்து வாரேன் என்ற பின் மூவருக்கும் நடுவே நடந்து சென்றாள். ஒரு குருவி ஊடாகச் சென்றது போல தோன்றியது. தங்கையா நாடார் நாயர்மாறு எனக்கு சூத்து மயிராக்கும். ஒருத்தனையும் விடமாட்டேன் என்றார். இறங்கிப் போலே, இது எங்க கோயிலாக்கும். அத அங்கே கச்சேரிலே போய் சொல்லும். வாரான் யோக்கியன். கைய நீட்டாதலே, ஏல கைய நீட்டி பேசாதே. கைய நீட்டினா நீ என்னலே செய்வே? நான் கோபாலகிருஷ்ணன் அருகே சென்றேன். ராமன் நாயர் சண்டையா என்றார். ஆமா. அது நாய்ச்சண்டையாக்கும். கடி விழாது என்ன சொல்லுதாக? 1ஆம் கிளாசு கணக்குலே இருந்து தொடங்கி பேசுதாக. ராமன் நாயர் கக்கக் என்று சிரித்தார். கருப்பன் கோபாலகிருஷ்ணன் அருகே சென்று அதன் முன்னங்காலில் ஒரு சொட்டு மூத்திரம் பெய்தான். என்ன செய்யுதான் என்றார் ராமன் நாயர். நாயி மூத்திரம் போறது நாம முத்திரப்பத்திரத்திலே ஒப்பு வைக்கிற மாதிரி அப்பா சொன்னாரு. அப்பம் இனி ஆனை நாய்க்க சொந்தமாவே. கருப்பன் வாலைச் சுழற்றிக் கொண்டு ஓடினான். எங்க போவுதான் என்றார் ராமன் நாயர். அந்த ஆனைக்கு கிட்ட. ஓணத்துக்கு நடுவிலே அவனுக்கு புட்டு ஏவாரம். நான் மேற்கு வாயில் வழியாக தெற்கு வாயிலுக்குச் சென்றேன். அங்கே கருப்பன் கொச்சுகேசவனின் முன்காலில் ஒரு சொட்டு மூத்திரம் பெய்வதைக் கண்டேன். பின்னணியில் கண்ணாம்பீட்டு சரோஜாவ கேளுலே, அவ சொல்லுவா உனக்க யோக்கியதைய. ஏலே போயி அவகிட்ட கேளுலே என்று தங்கையா நாடார் கூவினார். ஆணுங்களுக்கு அப்படி 1000 இருக்கும்லே. நீ என்ன யோக்கியனா? இவன் யோக்கியனா? என்னைய கர்த்தரு அறிவாரு. கர்த்தரு உம்மை உள்ளதாட்டு அறிஞ்சா இறங்கி வந்து சங்கப்பிடிப்பாரு. கடமை முடிந்தது என்ற பாவனையில் கருப்பன் வாலை சரிவாக தூக்கியபடி மீண்டும் கோபாலகிருஷ்ணன் அருகே சென்றான். வாத்தியாரு கேட்டப்பம் இவன் நம்மள காட்டிக் கொடுத்தான். அப்பமே விஷமாக்கும். நீ வாத்தியாருக்கு கோமணத்தை பிடிச்சு பரீட்சையிலே மார்க் வாங்கின நாயில்லாலே? ராமன் நாயர், என்னவாக்கும் நாய் கூட ஓடிட்டு கிடக்கேறு என்றார். நாயி என்னமோ செய்யுது. என்ன செய்யுது? அதான் பாக்குதேன். அங்க போயி என்ன செய்யுதான்? அங்கயம் சொட்டுவிட்டான். அப்பம் 2 ஆனைக்கு ஓனராக்கும். பாத்தா சொல்ல முடியுமா? பாவமாட்டு இருக்கான். கோபாலகிருஷ்ணனின் துதிக்கை நாய் சொட்டுவிட்ட காலை முகர்ந்து தவித்தது. மூத்திரம் பேஞ்சு வச்சு போட்டே. இனி இவன் இதையே மோந்துட்டிருப்பானே. நாயி கொஞ்சமா மூத்திரம் போனா மனம் கூடுதலாக்கும் என்றேன். குளிப்பாட்டி நிப்பாட்டிருவோம். எப்படியும் 2 ஆனையிலே ஒண்ணுதான் சாமிய கேற்றப் போகுது. ராமன் நாயர் கோபாலகிருஷ்ணனை கட்டு அவிழ்த்தார். அவன் தலையை உலுக்கினான். பெருமூச்சு விட்டான். ஆனை இடத்தே என்றார் ராமன் நாயர். கருப்பன் வாலை ஆட்டித் துள்ளி நடனமிட்டு சுழன்றான். கோபாலகிருஷ்ணன் சங்கிலியை கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்தான். அவன் உடலில் கரிய தசைகள் அலையிலகின. மேற்கு வாயிலில் அப்பா என்னைக்கோட நம்ம பெந்தம் தீந்தாச்சு. நீ மனுசன்னா இனி எனக்கு முகத்திலே முழிக்காதே என்றார். நீ வாங்கின பைசாவ கொடுலே. அத வட்டியோட வாங்கிக்கோ. எனக்கு எந்த நாடானுக்க பைசாவும் வேண்டாம். கோபாலகிருஷ்ணன் நின்று சங்கிலியை கீழே போட்டுவிட்டு துதிக்கை நீட்டி மோப்பம் பிடித்தானு. பிரீம் என்று கேட்டான். ஆனை வெளித்தே. கொச்சு கேசவன் பிரீம் என்று ஏதோ சொன்னான். கோபாலகிருஷ்ணன் துதிக்கை நீட்டியபடி செல்ல ராமன் நாயர் ஆனை நில்லு என்று கூவியபடி ஓடினார். அவருக்கு பின்னால் கோணலான வாளுடன் கருப்பன் ஓடினான். ஆனைய பிடியுங்க, ஆனையை பிடியுங்க, ஐயோ ஐயோ ஆனை இளகிப் போச்சே. ஆனை இளகிட்டுதே. போயி ஆனைய பிடியும்பே, நீரு படைநாயரில்லா? பெருவட்டன்மாரும் ஆனைய பிடிக்கலாம். போயி ஆனைக்கிட்ட செபியும்பே. கோபாலகிருஷ்ணன் கொச்சுகேசவனை அணுகினான். துதிக்கை நீட்டியபடிச் சென்று அதன் முன்னங்காலில் கருப்பன் சொட்டுவிட்ட இடத்தை மெல்லத் தொட்டு முகர்ந்தான். கொச்சுகேசவன் தன் துதிக்கையை நீட்டி கோபாலகிருஷ்ணனின் காலில் கருப்பன் சொட்டுவிட்ட இடத்தை முகர்ந்தான். 2 யானைகளும் பெருமூச்சு விட்டன. துதிக்கை பிணைத்து தழுவிக்கொண்டன. 2 படகுகள் உரசிக்கொள்ளும் ஒலியுடன் விலாக்கள் உராய்ந்து சென்றன. கோபாலகிருஷ்ணன் மெல்ல உருமினான். கொச்சு கேசவனும் அதுபோலவே உருமினான். என்னலே, எம்ஜிஆர் சரோஜாதேவி கணக்காட்டுல இருக்கு. அப்பாவும் டீக்கனாரும் வந்தனர்.
வேட்டியை நன்றாக அவிழ்த்து கட்டியபடி பின்னால் தங்கையா நாடார் வந்தார். என்னடே, எப்படி சமாதானமாச்சு? ஈஸ்வர சங்கல்பமாக்கும். மகாதேவர் விழிச்சா விழி கேக்குது தெய்வம்லா என்றார் அப்பு பாட்டா. மாதேவன் பிள்ளை, நான் அப்பமே நினைச்சேன். மகாதேவரு எடபெடுவாருன்னு. உற்சவம் அவருக்கில்லா. ஒத்தை ஆனையிலே உற்சவம்னா மானக்கேடு அவருக்குத்தானே? பின்ன இயேசுவானவரும் இதிலே எடபெட்டிட்டுண்டு என்றார் டிக்கனார். என்னவானாலும் காரியம் மங்களமாச்சே என்றார் அப்பா. பாக்க நல்ல செயலுண்டு. ஆனையும் இப்படி அன்பா நிக்குதது கண்டா மலை வெள்ளமும் மழை வெள்ளமும் ஆத்திலே ஒன்னா சேரது மாதிரி இருக்கு என்றார் தங்கையா நாடார். அப்பா திரும்பி தங்கையா நாடாரை பார்த்தபின் உள்ளதாக்கும் என்று முகம் மலர்ந்தார். இனி ஒண்ணுமில்ல, கர்த்தரே, இயேசுவே ரட்சியும் என்றார் டீக்கனார். அந்தோணியாருக்கு ஒரு மெழுகுதிரி ஏத்திப் போடுவோம் டீக்கனாரே. நான் நேந்திக்கிட்டேன் என்றார் அப்பா. நானும் ஒரு மெழுகுதிரி நேந்திட்டுண்டு என்றார் தங்கையா நாடார். உற்சவத்திலே ஒத்தை ஆனைன்னா இனி மேக்கரையிலே முகம் காட்ட முடியுமா? மானக்கேடுல்லா? எல்லாம் சரியாச்சுல்லா? ஈஸ்வர கிருபை. இரு யானைகளும் கொஞ்சிக் கொண்டிருந்தன. தும்பிக்கைகளை பின்னிப் பிணைத்து உருவி எடுத்தும் கொம்புகளை மெல்ல உரசிக்கொண்டும். குளிப்பாட்ட கொண்டு போடே. நேரமாச்சுல்லா என்றார் அப்பு பாட்டா. பிடிச்சு விலக்கிக் கொண்டு போக முடியாதே என்றார் ராமன் நாயர். ரெண்டாளையும் சேர்த்து கொண்டு போடே. ஆறுலே இவன். அணைஞ்ச பெருமாள் கொச்சுகேசவனை அவிழ்த்தான். கோபாலகிருஷ்ணனை ராமன் நாயர் தட்டி ஆனை பலத்தே என்றார். இரு யானைகளும் விலா ஒட்டி உரச சங்கிலிகளை எடுத்தபடி ஆற்றுக்குச் செல்லும் சரிவில் இறங்கிச் சென்றன. இரு குறிய வாள்களும் சுழன்றன. அவை குதித்துச் செல்வது போல தெரிந்தது. கருப்பன் பின்னால் வாளைச் சுழற்றியபடி சென்றான். நான் கோயிலுக்குள் சென்றேன். அப்பாவும் தங்கையா நாடாரும் டீக்கனாரும் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தனர். மூவர் முகமும் மலர்ந்திருந்தது. வே, நீரு மத்தவள பிறவு கண்டீரா என்றார் டீக்கனார். ஆரை என்றார் அப்பா, துண்டுப்பாக்கை வாயில் போட்டபடி. கண்ணாம்பீட்டு சரோஜாவ? அப்பா மகிழ்ந்து சிரித்து, அவ ஆளு இப்பமும் கெஜகில்லில்லா என்றார் திரும்பி என்னிடம். என்னடா? அப்பா, ஆனைகளை சமாதானப்படுத்தினது கருப்பனாக்கும். அப்பா சுட்டுவிரலில் சுண்ணாம்புடன் என்னை கூர்ந்து பார்த்தார். 2 ஆனைக்க காலிலையும் ஓரோ சொட்டு மூத்திரம் என்றேன். டீக்கனார், அம்பிடுதான் வே. ஓரு சொட்டு. நாம சும்மா நாம பயந்ததாக்கும் என்றார் பெருவட்டர். நீ அம்மை கிட்ட போய் நிலவிளக்கு தேய்ச்சாச்சான்னு கேளு என்றார் அப்பா. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.